Hi and welcome to Nilavat Software Solutions மக்களே and இது உங்க லோகநாதன். ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் நம்மளால ஒரு மெத்தடுக்குள்ள சென்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதில் ஒரு 3 டைப் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொசிஷன் ஆர்குமெண்ட் அண்ட் கீவேர்டட் ஆர்குமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ 2 ஆர்குமெண்ட் இன்னும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வந்துட்டு about variable length argument. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இதுக்குள்ள போவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் ஆடுங்கிற மெத்தட் என்ன பண்ணுதுன்னா ஏபின்னு 2 ஆர்குமெண்ட் உள்ள வாங்குது அண்ட் இந்த 2 ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஏ பிளஸ் பி. ஓகே ஸோ இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து 2 இன்புட் வாங்கிட்டு நான் இந்த மெத்தட்குள்ள சென்ட் பண்ணுறேன். ஸோ மேபி நான் 5,6 அப்படின்னு 2 வேல்யூ சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 11ங்கிறத பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இது எனக்கு 11ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகே கூல். ஸோ இப்போ 11ங்கிறத இது பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம எழுதியிருக்கிறது ஆடுங்கிற ஒரு மெத்தட். ஸோ 2 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே பட் எப்பவுமே வந்துட்டு ஆட் அப்படிங்கிறது 2 வேல்யூ தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. யூசர் எத்தனை வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் வந்துட்டு 3 வேல்யூவை ஆட் பண்ணணும், 5, 6 and 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5, 6 and 7 ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ யூசர் 3 வேல்யூ உள்ள அனுப்புவான். ஸோ உள்ள அனுப்பும்போது இது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. யூ வில் கெட் an error. என்ன எரர் கிடைக்கும் அப்படின்னா ஸோ மெத்தட்ல நீங்க 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. பட் உள்ள கொடுக்கும்போது அதாவது கால் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எரர் ஆகும். ஓகேவா? ஓகே அப்போ நம்ம 3 வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்னா எகைன் நம்ம 3 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். சாரி 3 ஆர்குமெண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே ஸோ இங்கே நான் வந்துட்டு எகைன் 3 ஆர்குமெண்ட் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் இங்கே 3 வேல்யூவை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன், என்னால் 3 வேல்யூவை ஆட் பண்ண முடியும். பட் எகைன் ஒவ்வொரு தடவை ஒரு யூசர் ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணும் போதெல்லாம் அவன் கோடில் போயிட்டு பின்னாடி மெத்தடில் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நான் வெறும் ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் எவ்வளோ வேல்யூ இப்போ 2 கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணணும், 3 கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே மேபி ஜாவா இது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்க இன்னொரு மெத்தட் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டிஃபைன் ஆட் அண்ட் இதுல வந்துட்டு ஏ கமா பின்னு 2 ஆர்குமெண்ட் கொடுப்போம் அண்ட் இது வந்துட்டு ஏ அண்ட் பியை பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்க 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் கொடுக்குற மெத்தட் கால் ஆகும், 3 வேல்யூ கொடுத்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் கொடுக்குற மெத்தட் கால் ஆகும். இதுதான் ஜாவா இல்ல சில வந்துட்டு இருக்கிற மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா பைத்தான் இதை சப்போர்ட் பண்ணாது அண்ட் எகைன் உங்களுக்கு எரர் தான் கிடைக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆடுங்கிற நேம்ல ஒன்று டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் நம்ம 2வது ஆடுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ 2 ஆர்குமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கோ. பட் நம்ம சென்ட் பண்ணது 3 ஆர்குமெண்ட். கரெக்டுங்களா? நம்ம சென்ட் பண்ணது 3 ஆர்குமெண்ட் பட் இங்க 2 ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் இங்க சப்போர்ட் ஆகாது. ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இப்போ நம்ம இதில் எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கலெக்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா லைக் லிஸ்ட், டூப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் இந்த பிக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கொடுத்து நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆர்குமெண்ட்டை எப்படி வாங்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் பியை பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த பில என்ன இருக்கும் அப்படின்னா பில எகைன் நம்ம கொடுத்த 3 வேல்யூமே இருக்கு. ஸோ ஆனால் அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூப்பிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஈஸி தானே இந்த டூப்பிள் ஆட் பண்றது. ஸோ இப்போ டூப்பிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எகைன் ஆட் பண்ணி ரிசல்ட்டை வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப்ல
நான் இந்த டூப்பில் சென்ட் பண்ணா அப்படின்னா ஃபார் ஐ இன் பி. ஸோ ஒவ்வொரு வேல்யூவை எடுத்துகிட்டு வர போகுது. ஸோ இதை ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அதே 18 தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு 18ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ யூசர் மேபி 5 வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 8,9 கொடுத்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 17 ஆட் ஆகிட்டு 35 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை இங்க டூப்பிளா எடுத்துட்டு போகணும். ஸோ என்னவா எடுத்துட்டு போகுதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்டா எடுத்துட்டு போகும். அதுக்கு பதிலா இந்த லிஸ்ட் ஆஃப் இல்ல கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்பா எடுத்துட்டு போறதுக்கு நம்ம இங்க ஸ்டார் யூஸ் பண்றோம். ஸோ இது என்னவா எடுத்துட்டு வரும்னா டூப்பிளா எடுத்துட்டு வரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பாஸ் பண்றத keyworded length argument சொல்றோம். ஓகேங்களா? ஸோ keyworded length argument பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we will see what is keyworded variable length argument. இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை நம்ம வேர் ஆர்க்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டை நீங்கள் எங்காச்சும் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.